சைனஸ் அலர்ஜி ரெண்டும் சேரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஹெட்டேக்கு, பெர்மனன்ட் இயர் பெயின், உங்களுக்கு அதுலேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு வந்து ப்ராப்ளம் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். வெயிலில் போயிட்டு வந்த உடனே வந்து டக்குன்னு ஐஸ் வாட்டர் குடிக்கிறது, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இதை கண்டிப்பாக சாக்லேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ டஸ்ட் அலர்ஜிலேருந்து உங்களை பாதுகாத்தாலே நிறைய சைனஸ் ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரலாம். ரைட் சைடில் மூச்சு நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணிவிட்டு மெதுவாக மூச்சு நல்லா இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் அதை விட டபுள் மடங்காக மூச்சை மெதுவாக வெளியே விடணும். சைனஸோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத பார்க்கலாம். இந்த மூச்சு பயிற்சியை நீங்கள் தினமும் காலை மாலை 2 வேளையுமே வந்து ஹெல்த் கெஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் பிருந்தா, டயட்டீஷியன் அண்ட் யோகா ட்ரைனர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெயில் வந்தாலும் சரி, நல்லா குளிர் வந்தாலும் சரி, நம்ம பாடியில் வந்து நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி இருந்துக்கிட்டே இருக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா சைனஸும் அலர்ஜியும். ஸோ இந்த விஷயம் எதனால் வந்தது, எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சைனஸ்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸில் நிறைய ஏர் பேக்ஸ்லாம் இருக்கும், 4 பக்கத்தில் இருக்கும். எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மூக்கோட பேக் சைடு, நெற்றி, கண்களுக்கு பின்புறம், காதுகிட்ட இந்த மாதிரி நிறைய ஏர் பேக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து நம்ம தப்பான உணவு பழக்கத்தினாலேயோ இல்லை நம்ம நிறைய அலர்ஜி இதனாலேயோ என்ன ஆகுனாக்கா அதில் வந்து மியூக்கஸ் ஃபார்மேஷன் ஆகி அது இன்ஃபெக்ஷன் ஆகி வரும்போது உங்களுக்கு சைனஸ்டைட்டிஸ் தான் ஆக ஆரம்பிக்குது. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா ஃபேஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு முகம் வீக்கமாக தெரியும். ஸோ நீர் கொத்த மாதிரி முகம் வீக்கமாக தெரியும். அதே மாதிரி நோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோஸ் பிளாக் நிறைய இருக்கும். உங்களுக்கு இந்த சைனஸ்டைட்டிஸ் வரும்போதே உங்களுக்கு நோஸ் பிளாக் ஆரம்பிக்கும், மூச்சு விட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்கள பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சைனஸ் இருக்கவங்க, அலர்ஜி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மூக்கில் வந்து ப்ரீத் பண்ணாமல் வாயில் தான் ப்ரீத் பண்ணுவாங்க. அந்த ஹோலே பிளாக் பண்ண மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கண் ஒரு டைம் ரெட்டிஷாக இருக்கும். காதில் பார்த்தீங்கன்னாக்கா காது ஏதோ அடைச்ச மாதிரி இருக்கும், காதில் நீர் வடிகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு இது வருது. இது என்னென்னா இது சைனஸ் அலர்ஜி ரெண்டும் சேரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஹெட்டேக்கு, பெர்மனன்ட் இயர் பெயின், உங்களுக்கு அதுலேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு வந்து ப்ராப்ளம் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த சைனஸ் ஒன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா உங்களை செல்ஃப் கேர் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் பார்க்கலாம். நம்ம ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா கூலிங்காக இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அது ஒத்துக்காது, ஆனால் இந்த சம்மர் சீசனுக்கு நம்மளுக்கு சாப்பிடணும் போல தான் தோணும். ஆனால் உங்கள் ஹெல்த்துக்கு அதை ஒத்துக்காதுன்னா எதை அவாய்ட் பண்ணணுமோ அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுமாதிரி வெயிலில் போயிட்டு வந்த உடனே வந்து டக்குன்னு ஐஸ் வாட்டர் குடிக்கிறது, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இதை கண்டிப்பாக சாக்லேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். உங்கள் சைனஸை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக இந்த கோல்டாக இருக்கிற ஐட்டம் அத்தனையுமே அவாய்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட பாடிக்கு இம்யூனிட்டி சிஸ்டமை நல்லா பூஸ்டப் பண்ணுறது தான். ஆனால் உங்களை சைனஸ் சிவியராக இருக்கும்போது நீங்கள் விட்டமின் சி ரிச் ஃபுட் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு, லெமன், ஸ்வீட் லெமன், நெல்லிக்காய் இது எல்லாமே கூட வந்து உங்களோட சைனஸை வந்து அளவை ரொம்ப சிவியராக இருக்கும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகப்படுத்தும். ஸோ மியூக்கஸ் ஃபார்மேஷனை அதிகம் பண்ணும். கொஞ்சம் சைனஸ் அளவு கம்மி பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப சிவியராக இருக்கும்போது இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பீவரேஜஸ், அதுக்கப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் உங்களுக்கு. அதே மாதிரி தலைக்கு நிறைய பேர் குளிச்சுட்டு ட்ராவலிங் பண்ணுவாங்க நிறையா, அந்த ஏசி பஸ்ஸில் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதுக்கு வந்து தலை நல்லா குளிச்சுட்டு அந்த ஈரத்தோடவே அந்த ஏசி காற்று படும்போதும் அது உள்ளே உங்களுக்கு போகும்போது அந்த சில் காற்று பட்டு டக்குன்னு இன்ஃபெக்ஷன் ஆகும் உங்களுக்கு. நான் அந்த ஏர் பேக்ஸ் நிறையா சொன்னல அதில் போய் சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் ஆகி உங்களுக்கு இன்னும் ரொம்ப சிவியாரிட்டி கொடுக்கும். ஸோ எங்கேயாவது நீங்கள் ஏசியில் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை வெளியே போகிறீங்கன்றப்போ நீங்கள் அந்த அன்னைக்கு தலைக்கு குளிக்காமல் இல்லை குளிச்சுட்டு நல்லா துவட்டிட்டு உங்களை கேர் பண்ணிக்கிட்டிங்கனாலே இந்த சைனஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் வராமல் இருக்கும். இதை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொல்யூஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து பக்கத்து ஸ்ட்ரீட் போகிறதுக்குள்ளே வந்து நிறைய பொல்யூஷன், அவ்வளோ மண், டஸ்ட்டு எல்லாமே நம்மளுக்கு மேலே படுது. அதனாலேயும் போலன் அலர்ஜி சொல்லுவாங்க. காற்றுலேருந்து நிறைய இன்ஃபெக்ஷன், நிறைய ஆர்கானிசம்ஸ் இன்றைக்கி வந்து எங்கெங்கே ஸ்ப்ரெட் ஆகுதுன்னே தெரியாது. அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு சைனஸ் இருக்குது, அலர்ஜி இருக்குது அப்படின்னா எங்கே வெளியே போனாலுமே ஒரு மாஸ்க் போட்டுக்கோங்க. ஸோ டஸ்ட் அலர்ஜிலேருந்து உங்களை பாதுகாத்தாலே நிறைய சைனஸ் ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரலாம். அது என்னாங்கன்னா போக போக ஹெட்டேக், பெர்மனன்ட் ஹெட்டேக் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மாஸ்க் போட்டுட்டு வெளியே போங்க. இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிட்டு போங்க. ஸோ இப்போ வந்து
நம்ம இது இல்லாமல் இந்த ஃபுட்டில் என்னென்ன சாப்பிட்டா நல்லா நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைனஸ் வந்துருச்சுனாலே முடிஞ்ச அளவு கொஞ்சம் வார்ம் வாட்டராக குடிக்க ஆரம்பிக்கணும். நல்லா கோல்டு வாட்டர், ஐஸ் வாட்டர் இதெல்லாம் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு வார்ம் வாட்டர் உங்களோட பாடி டீஹைட்ரேட் ஆனாலும் சைனஸோட ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னாக்கா நிறைய வாட்டர் இன்டேக் இருக்கணும். வாட்டர் எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப் ஃபார்ம்லேயே நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா எல்லா காய்கறியும் போட்டு சூப்பு ஒரு நாளுக்கும் ஒரு வெஜிடபிள் சூப்பு இந்த மாதிரி ஒரு நாளைக்குமே எல்லா காய்கறி போட்டு சூப்ஸ் கண்டிப்பாக உங்கள் டயட்டில் எடுத்துக்கலாம். அதேமாதிரி நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா சிக்கன் சூப், மட்டன் சூப் இதெல்லாம் வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது நல்ல இம்யூனிட்டி உங்கள் பாடியில் பூஸ்ட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் க்ரீன் லீஃபி, நல்ல டார்க் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸு, இந்த மாதிரி பாடி வந்து நல்லா டைஜஸ்ட் பண்ணுற ஃபுட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே ரொம்ப நல்லா இம்யூனிட்டி க்ரியேட் ஆக நீங்கள் அந்த சைனஸ் ப்ராப்ளத்தில் வந்து சீக்கிரமாக வெளியே வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மில்க் ப்ராடக்ட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த சைனஸ் வந்துச்சுனாலே மில்கில் வந்து கேசின் ப்ரோட்டீன் ஒன்று இருக்குது. அது வந்து உங்களோட மியூக்கோஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா மில்க் ப்ராடக்ட்டை வந்து சாப்பிட்றத கொஞ்சம் அளவை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் ஒரு காஃபி ஹாட்டாக எடுத்துக்கலாம். மற்றபடி முடிஞ்ச அளவு வந்து மில்க் ப்ராடக்ட்டை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்கள் சைனஸ் சிவியராக இருக்கும்போது இந்த ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, மில்க் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபுட் எடுக்கும்போது பேலன்ஸ்ட் டயட்டாக சாப்பிடணும். உங்கள் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேக்ரோநியூட்ரியன்ட் என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா ஃபேட்டு, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் இது எல்லாமே இருக்கணும். அதே மாதிரி மைக்ரோநியூட்ரியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா விட்டமின்ஸு, மினரல்ஸு. நீங்கள் மேக்ரோநியூட்ரியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஹோல் கிரைன்ஸு, தால்ஸு, சன்னா இந்த மாதிரி ஐட்டமில் கிடைக்கும். டெய்லியுமே இந்த மாதிரி ஃபுட்ஸு ஈவினிங் ஒரு டைமில் சுண்டல் இந்த மாதிரி ஐட்டம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மைக்ரோநியூட்ரியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் மைக்ரோநியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் டயட்டில் கண்டிப்பாக இந்த ஃபுட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு சைனஸ் அலர்ஜிலேருந்து கண்டிப்பாக ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம மூக்கில் பார்த்தா நோஸ் பிளாக்கு, ஸ்மெல் லாஸ் ஆகிறது இதெல்லாம் ஆகும். அதே மாதிரி காதில் பார்த்திங்கன்னா நீர் வடிதல் இதெல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஒன்று யோகாவில் வந்து நல்ல ஆசனங்களாக இருக்குது. அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து சைனஸ்லேருந்து ரிலீஃப் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். சைனஸோடு சேர்த்து ஃபுட் அலர்ஜினாலையும் வந்து நிறைய சைனஸ் ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னேன். இப்போ ஃபுட் அலர்ஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஐட்டம்ஸ், கோல்டு ஐட்டம், அதுக்கப்புறம் விட்டமின் சி ரிச் ஃபுட் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்கிற ஃபுட்டு எல்லாமே வந்து ஹோம்மேட் ஃபுட்டு தான். ஹோம்மேட் ஃபுட் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கரெக்டாக நியூட்ரியன்ட் லெவல் பார்த்து கொடுப்போம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோட்டல்ஸில் இருந்தோம் வெளியே போனாக்கா நிறைய பீவரேஜஸ், ட்ரிங்க்ஸ் அது நிறைய குடிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கலர் எதுவுமே கலக்கிறது கிடையாது. ஸோ எல்லாத்துலேயுமே ஆர்டிஃபிஷியல் கலர் வந்து ரொம்ப கலக்கிறாங்க. அதுதான் மெயினாக இன்னும் அலர்ஜி அதிகப்படுத்தும். உங்களுக்கு டைரெக்டாக லிவரில் போய் பாதித்து அது உங்களுக்கு அலர்ஜி இன்னும் ரொம்ப அதிகம் பண்ணும். இது போக போக கேன்சர் கூட உங்களுக்கு உண்டாக்கும். ஸோ அதோட சிவியாரிட்டி நம்மளுக்கு தெரியாது. ஒரு நாள் 2 நாள் சாப்பிடும்போதெல்லாம் நம்மளுக்கு டக்குன்னு வயிறு வலி வரதோ அதெல்லாம் வராது. ஸோ நம்ம கண்டினியூவாக ஒரு அவுட் சைட் ஃபுட் எடுக்க அலர்ஜி இன்க்ரீஸ் ஆகி அது வந்து உங்களுக்கு கேன்சரில் கூட போய் முடியும். அதனால் அவுட் சைட்லேருந்து குடிக்கிற பீவரேஜஸ் ஆகட்டும், எனி கலர்டு ஃபுட்டாகும் கண்டிப்பாக உங்கள் டயட்லேருந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து வர அலர்ஜியை பாதுகாத்தாலே நம்ம பெரிய பாதிப்புலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். சைனஸ்க்கு இப்போ என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்லாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றத பார்த்தோம். அது இல்லாமல் அதுக்கான யோகா பயிற்சி ரொம்ப பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா யோகாவில் ப்ரீத்திங், பிராணாயாமா. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். தரை விருப்பில் ஃபஸ்ட்டு உங்களுடைய சுகாசன பொசிஷனில் உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு உங்களுடைய வலது காலை தூக்கி மெதுவாக இடது கால் மேலே வைக்கணும். எப்பவுமே ப்ரீத்திங் பண்ணும்போது, சுவாச பயிற்சி பண்ணும்போது உங்களோட கால்களை வலது காலை மேலே வச்சுக்கலாம். உங்கள் கைகள் இரண்டுமே வந்து ஞான் முத்ராவில் இந்த மாதிரி முத்ரா பொசிஷனில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பயிற்சி நம்ம பண்ண போகிறது கபாலபதி. 2 மூக்களையும் வந்து நீங்கள் ஃபோர்ஸாக உங்கள் எக்ஸேல் பண்ணணும். மூச்சை வந்து வெளியே விடணும் ஃபோர்ஸாக. இது ஒரு 10 முறை பண்ணணும். பண்ணிவிட்டு ஒரு நார்மல் ப்ரீத் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு 10 முறை. அடுத்தது நம்ம பண்ண போகிறது நாடி சுத்தி. அதாவது அதுக்கு நாடி சுத்திக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ரைட் சைடு இருக்க இடம் வந்து சூரிய நாடின்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடு இருக்கிற மூக்கு சைடு வந்து சந்திர நாடின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் மூச்சு பேலன்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிற மூக்கில் மட்டும் உங்களோட கையில் இந்த முத்ராவை வச்சுட்டு மெதுவாக
ரைட் சைடில் மூச்சு நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணிவிட்டு மெதுவாக மூச்சு நல்லா இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் அதை விட டபுள் மடங்காக மூச்சை மெதுவாக வெளியே விடணும். இதே மாதிரி 5 முறை பயிற்சி பண்ணுங்கள். நம்மளுடைய சுவாசத்தை சரி செய்யறதுக்காக உங்களுடைய வலது மூக்கில் வந்து இன்னேல் எக்ஸேல் வந்து பண்ணணும். அதில் இன்னேல் வந்து மெதுவாக பண்ணணும். எக்ஸேல் பண்ணும்போது இன்னேலை விட எக்ஸேலோட அளவு அதிகமாக இருக்கணும், 2 மடங்காக இருக்கணும். அதே மாதிரி இடது மூக்கும் வலது மூக்கு 2 மூக்கு துவாரங்கள்லையுமே நம்ம இன்னேல் எக்ஸேல் பண்ணணும். அடுத்தது 3ஆவதாக பண்ண போகிற பயிற்சி பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி நாடி சுத்தின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்கிற உஷ்ணத்தையும் குளிர்ச்சியும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி வைக்கிறது நாடி சுத்தி மூச்சு பயிற்சி. இதில் 3ஆவதாக பண்ண போகிறது நாடி சுத்தி. இதில் என்ன பண்ண போகிறோன்னா உங்கள் கைகளை இந்த முத்திரால வச்சுக்கோங்க. வலது மூக்கில் மூச்சை நல்லா இன்ஹேல் பண்ணிக்கோங்க, இழுத்துக்கோங்க உள்ள. வலது மூக்கில் நல்லா இழுத்துட்டு அதை தம் ஃபிங்கர் வச்சு வலது மூக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு இடது மூக்கில் நல்லா மூச்சை எக்ஸேல் பண்ணுங்கள், வெளியே விடுங்க, மெதுவாக வெளியே விடுங்க. இடது மூக்கு வழியாக மூச்சை வெளியே விடுவோம். அதே இடது துவாரம் வழியாகவே வந்து உங்களுடைய மூச்சு காற்றை உள்ளே இழுக்கணும், இன்ஹேல் பண்ணணும். பண்ணிவிட்டு அடுத்தது வலது மூக்கு வழியாக மூச்சை வெளியே விடணும். எந்த துவாரம் வழியாக மூச்சை வெளியே விடுறோமோ அதே துவாரம் வழியாக மூச்சை உள்ளே இழுத்துட்டு திருப்பியும் வந்து வெளியே விடுங்க அடுத்த துவாரம் வழியாக. இதே மாதிரி நீங்கள் 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதில் உங்களுடைய சைனஸோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத பார்க்கலாம். இந்த மூச்சு பயிற்சியை நீங்கள் தினமும் காலை மாலை 2 வேளையுமே வந்து சாப்பிட்டதுக்கு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கழித்து பண்ணலாம். இல்லை காலை எழுந்த உடனே விடிய காலையில் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு நல்ல ஆக்சிஜன் சப்ளை பாடிக்கு கிடைக்கும். ஸோ காலையில் எழுந்த உடனே இந்த பயிற்சி பண்ணலாம். நீங்கள் சைனஸ் ப்ராப்ளத்துலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம், வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்ற முறையை பற்றி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோடு உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.